இந்திர லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா மேனகா மட்டன், ரொம்ப முட்டை தொக்கு, ராஜா ராணி மீன் குழம்பு, ஊர்வசி சிக்கன். தேவலோகில சினிமாவில் வந்து வேற வடிவத்துல காட்டிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேற வடிவத்துல காட்ட போறோம். இப்ப நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்து அசத்துறோம். எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல. பெரிய ராஜ விருந்தா இருக்கு புது வருஷத்துக்கு. அருமையா இருக்கு ஒவ்வொரு ஐட்டமும். அது சொல்லவே முடியாது. ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்கு. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இந்த வருஷம் வந்து முதல் நாளே அபோகமா போச்சு. அபோகவா? நகர்தானா திரானா நகர்தானா நகர்தானா நகர்தானா. என்னண்ணா சாப்பாட்டுக்கா? ஆமாண்ணா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஏதாவது போடுங்க. கட்டுறது கையளவு அனைத்து நேயர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்திர லோகத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்லா அழகா தான் இருப்பாங்களா. மேனகு, ஊர்வசி, ரம்பா அப்படின்னு பல பேர்கள் உண்டு. அந்த மாதிரி அழகா இருப்பாங்களா. ஆனா யாரும் பார்த்தது கிடையாது. சினிமாவில் வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி செட்டிங் பண்ணி காட்டுறாங்க. இப்ப தேவலோகில சினிமாவில் வந்து வேற வடிவத்துல காட்டிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேற வடிவத்துல காட்ட போறோம். எல்லா மாதிரி வடிவில் அது வந்து சமையல் வடிவத்துல வித்தியாசமா. சமையல் வடிவத்துல ரம்பா, ஊர்வசி, மேனகா. ஆமா, அவங்களுக்கு வித்தியாசமான முறையில நம்ம பாக்குறோம். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. அவங்க எல்லாம் கூட்டு வர்றது யாரு? அவங்க எல்லாம் கூட்டு வரது மாமா. புரோக்கரா நீ? புரோக்கர் பையல. இவங்க 2 பேர் தானா இன்னைக்கு நம்மள அவங்கள அறிமுகப்படுத்தி எப்படி எல்லாம் அவங்கள கைமுறை கூடி நடத்தி அவங்களை எப்படி எல்லாம் நம்ம விரும்பணுன்றத இன்னைக்கு அவங்க காட்ட போறாங்க. கண்டிப்பா வழி கூட்டி விட்டுருவாங்கடா அவங்க. என்னய்யா பேரு தலைப்பு சும்மா டாப்பா இருக்கு, என்ன விஷயம்? ஆமாங்க ஐயா, இன்னைக்கு நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் வித்தியாசமா இருக்கணும், மக்கள் மனசுல அப்படியே நிக்கணும். அதுக்கு கொஞ்சம் அது ஒண்ணு இல்லைங்க. ராத்திரி ரம்பாவை ஊர்வசி உங்க கனவுல வந்து போயிருக்காங்க. அதனாலதான் முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்திரலோகத்துல அவங்க தான் வந்து அவங்க இருக்கிற இடத்த அழகுபடுத்துவாங்க. ரம்பா இல்லாத சபை ரணசபை. ரம்ப இல்லாத சபை ரணசபை. அந்த மாதிரி மேனகா, ரம்பா, ஊர்வசி இல்ல ஒரு சபையே நிறைய இருக்கு. அவங்க தான் அழகு. அதே மாதிரி உணவுல வந்து நம்ம இன்னைக்கு நாவல ஒரு அரங்கேற்றமே பண்ண போறோம். அதனால அவங்களுடைய பேரை வச்சு ஒரு ராஜ விருந்து இன்னைக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இவங்க சொல்ற பேர்ல எங்க கேட்டிருக்கேன். எங்கல முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். அண்ணா மகாராஜா சிக்கல், மகாராஜா சிக்கல் பானம் கடையில பாத்துருக்கேன். இவங்க சொல்றதுலாம் தேவலாம் கிடையாது. இதெல்லாம் பரலோகத்துல பார்த்தது சொல்றாங்க. ஐயா, ராஜா ராணி மீன் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, முதல் முறையா இறக்குறோம். ஊர்வசி சிக்கன், ரம்பா கேள்விப்பட்டிருக்கையா? கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே மாதிரி மேனகால மட்டனுக்கு எம்மு, மேனகா எம்மு, அதனால மேனகா மட்டன். அப்படி வச்சீங்க. ஆமா, கோழிக்கறி வந்து ஊறுறதுனால ஊர்வசி. நம்மள்ட்ட ரம்ப இலை இருக்கு, அதனால ரம்பா முட்டை தொக்கு. ஓ, இவங்களுக்கு எல்லாம் இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன். புது வருஷம் வந்துருக்குன்னு குதிக்காதீங்க. அதுலயும் இவர் வந்து குப்பரை குதிப்பாரு. மாற போறது காலண்டர் மட்டும்தான். அதே மனிதன் தான், அதே மனைவி தான், அதே பிள்ளை தான். உனக்கு மட்டும் வேற இருக்குதா? அதே மொட்டை சாமி அதே முதலாளி தான், அதே சம்பளம் தான். ஒரே நிமிஷம் நிப்பாட்டிக்க. இதுல அப்படியே நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது அதே ஊரு தான், அதே மக்கள் தான், அதே வண்டி தான், அதே நொண்டி தான், அதே மூஞ்சி தான். எதுவும் மாற போறது கிடையாது. மாற வேண்டியது மனசு மட்டும்தான், வேற எதுவும் மாற போறது இல்ல. நம்ம தான் மாறிக்கணும். இன்னைக்கு புதுவிதமான உணவு, புதுவிதமான சுவையோட கலகலப்போட போய் சமைக்கிறோம் வாங்க. ரம்பா ரம்பா ரம்பாதா ரம்பா. ஆரம்பமாகட்டும் ரம்பை, ஊர்வசி, மேனகையின் நாட்டியம். நான் மேனகா மட்டனுக்கு முதல்ல ஆட்டுக்கறியை வேக வைக்க போறோம். இதுல ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குண்ணா. ட்விஸ்ட்? ஆமா. என்னவா இருக்கும்? வீடியோ முடியும்னு சொல்றேண்ணா. சரி, மேனகாவுக்கு தண்ணி ஊத்துறோம். மேனகா மட்டனுக்கு நல்ல கொழுப்போட சேர்த்து கறியை சேர்த்துக்கிறேங்க. சரிங்க, எல்லாம் மேனகாவை தான் இருக்குது. போடுங்க. மஞ்சள் போட்டு வரேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. கறியில உப்பு ஏறதுக்கு கல் உப்பு. தேவையான அளவுக்கு மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 5 to 6 விசில் வர முடியும். வெயிட் பண்ணுவோம். Few minutes later. நான் ஒரு பக்கம் நம்ம குக்கர்ல வந்து மட்டன் வந்துட்டு இருக்கு ஆட்டுக்கறி. இப்போ அதுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு மசாலா, நியூ இயர்னாலே ஸ்பெஷல் தான். அதுக்கு ஒரு ஸ்பெஷலான மசாலா வறுத்து அரைக்க போறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 6 to 7 வரமிளகாய், ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு.
50 கிராம் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் 1 கிலோ கறிக்கு. மேனகா மட்டனுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுக்க போகிறோம். எண்ணெயே எல்லாமே வறுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மல்லி. நீ சொல்றீங்களா? ஆமாங்க, மல்லி. மிளகா மட்டன். இது கூட மிளகு, இது கூட காஞ்ச மிளகாய், ஜீரகம், சோம்பு. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டுண்ணா. ஆனால் அந்த மேனகான்ற பேருக்கு பேர்லேயே சுவை உண்டுண்ணா. அப்படின்னு சொல்லுங்க. கற்பனையில் மனசை சிந்திச்சு சொல்லிப்பாரு, கண்டிப்பாக அதில் ஒரு சுவை இருக்கும். ரொம்ப கொடுத்தா சுவை இருக்கு. அதான் இருக்குது. உடனே பம்பாய் இப்படி உனக்கு பரவாயில்லையா? இது கூட கருவேப்பிலை. நல்லா மசாலா வாசனை வரும்போது கடைசியாக இஞ்சி பூண்டி சேர்த்துக்கிறோம். இதாங்க மேனகா மசாலா, நம்ம அட்டகாசமான மட்டனுக்கான ஸ்பெஷல் மசாலா. நல்ல மண்ணமாக இருக்குண்ணா. இந்த மசாலாவை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். மேனகா மட்டன் நல்லா வந்துருது. வடிகட்டி எடுத்துக்கிறீங்க. வடிகட்டி எடுத்துக்கிறோண்ணா. நல்லா மட்டன் தனியாக, சூப்பு தனியாக எடுத்துக்கிறாங்க. மேனகா மட்டன் அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதை சமைக்கிறதுக்கு முன்னே புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். கோடியில் ₹1 குறைஞ்சாலும் கோடி ஆகாது. ஒரு கேடி. லட்சத்தில் ₹1 குறைஞ்சாலும் அது லட்சம் ஆகாது. நான் சாப்பிட்டு வச்ச மிச்சம் 1000ல் ₹1 காணாமல் போனாலும் அது 1000 ஆகாது. 100 ரூபா ஆகுமா? 999. 999 அந்த ₹1 போட்டால் தான் அது 1000 ஆகும். அந்த ₹1 கூட நம்ம வாழ்க்கையை திசை மாற்றிடும். ஏன் அந்த ₹1 சாகும்போது நித்தில வைப்பாங்கண்ணா? அதையும் தான் எடுத்துக்கிறேடா. இல்லை அதையும் எடுத்துக்கிறான். கொண்டு நம்பி ₹1 தருவாங்களா உங்க ஊர்ல? நான் எதுக்கு வாங்கணும்? தர மாட்டாங்க. அப்புறம் எப்படி வாங்கல? 1000 2000 வாங்க வர்றாரு. ஓ அப்படியா? முய்யில எழுதுறாங்கண்ணா. அதுல பாரு 100 அதுல பாருங்க 101 1001 5001 அப்படிதான் வைக்கிறாங்க. அப்படிதான் வைக்கிறாங்க. அந்த 1 யாருக்கு? அந்த 1 இவன் நெத்திக்கு. அப்படி கிடையாதுங்கண்ணா. ஒரு கல்யாணத்துக்கு 1000 பேர் வந்து 1000 மொய் வைக்கிறாங்க இல்லையா, அந்த ஒத்த ₹1 சேர்ந்தா ₹1000 அது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ மொய்யன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆமாண்ணா. அதுக்கு இல்லைண்ணா, ஒத்தையா இருக்கக்கூடாது, ஒத்தையா வைக்கணும் அப்படின்றதுனால தான் அதனுடைய சம்பிரதாயம் சாஸ்திரம். டெய்லி ₹2 மட்டும் எடுத்து சும்மா ஒரு செலவு பண்ணுற காசு, ஒரு சாக்லேட் வாங்குற காசு தான். ஒரு ₹2 எடுத்து வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க ₹740 நீங்க சம்பாதிக்கலாம். அது ஒரு டெய்லி ₹5 எடுத்து வைக்கிறது. எடுத்து வையுங்க. நான் எடுத்து வைக்கல, விட்டுட்டேன். இப்போ டெய்லி நீ ₹2 எடுத்து வச்சிருந்தீங்கன்னா சேர்த்து ₹740 சேர்த்து வச்சிருக்கா. கவர்மெண்ட்ல கொடுத்துருக்கியா? டாக்ஸ் கட்டுறாருல. இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல். அதுக்கு ஸ்பெஷல் மேகனா மட்டன். மேனகா நீங்க மேகனான்றீங்க. மேகனா மேனகா இல்லையா? மேகலான்னு ஒண்ணு இருக்குது. ஓ வேகலா வேறையா? இதெல்லாம் நம்பாதீங்க. செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது சொல்லிட்டு நீ ஒரு பேர் சொல்லிட்டான். என்ன சொல்றது? ஒரு 150 ml நல்ல செக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை கைப்பிடி கருவேப்பிலை. இதான் மட்டனுக்கான தாளிப்பு. போடுங்கள். நீ ஒருன்னு சொன்னாங்க, கடைசியில் தீபாவளி கொண்டாடுறாங்க. சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? வெடிக்குதானே? ஏன் நியூ இயர்க்கு வெடிக்க மாட்டாங்களா? கரெக்டா 12 மணிக்கு, நைட்டு 12 மணிக்கு பட்டாசு வெடிப்பாங்க, கேக்கு வெட்டுவாங்க. அந்த நேரத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி நியூ இயர் விஷ் பண்ணுவாங்க. மட்டனுக்கான அரவை, சூப்பரான அரவை. இதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் இறக்கிக்கிறோம். சூப்பராக மேனகா வாசனை சொன்னால இந்த வாசனை இதானா? மேனகா மசாலா நம்ம தாளிப்பில் சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க. என்ன வேலை சொல்லு. ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நம்ம எடுத்தோம் மட்டனை. சும்மா பஞ்சு அட்டகாசமாக வெந்துடுச்சு. அதை இப்போ நம்ம மசாலாவில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். கிட்டவா சொல்லுங்க, கொஞ்சம் கிட்ட நான் அடிக்க மாட்டேன். விடாம பேசுறதுல நான் நட்பு, விட்டு கொடுக்காம பேசணும், அதான் நட்பு. எட்டி நவரு கப்பு, அதான் நீ தான் அடிக்கிற கப்பு. இன்னும் தெரியாத ஒரு கப்பு. மேனகாவை உண்டாக்கிட்டாருண்ணா சேகரண்ணா. ஆமாண்ணா, யாருண்ணா இப்போ ரெடியாக
புளிப்பு சுவைக்காக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ட்ரையாக ஆகணுங்க. சூப்பராக ஆல்ரெடி அப்படியே வந்துட்டு இருக்கு பாருங்க. மல்லி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது அந்த மிளகு, முழு மல்லி, அந்த வரமிளகாய் அது எல்லாமே கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லா பச்சை வாசனை இருக்கும். அது முடிக்க நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கணும். மேனகாவுக்கு மல்லி போடுறீங்க. ஆமாம், சுவைக்கே சுவை. பேர் தெரியாம அழிஞ்சுன்னு இருக்காருன்னா நான் 1-2 பண்ணா தெரியும்டா. சமையல் சொல்றேன். மேனகா மட்டனை வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு. இவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாரு. சொல்லுங்க. காட்டில் இருக்குது மானு, தண்ணியில் இருக்குது மீன், தரையில் இருப்பது மீன், உன் உள்ளத்தில் இருப்பது பானு. கரெக்டா? அவ்வளோதாங்க ஐயா, நிறுத்திக்கிறேன் ஐயா. நிறுத்திக்குமா? அதோட நிறுத்திக்கலாம். போதுமா? ஒரு நியூ இயர் ஆச்சு, ஒரு விதவிதமான எல்லாரும் தீம் பண்ணுவாங்க. நம்மளும் ஒரு தீமா ஒரு பேர்லாம் வச்சு பண்ணோம். பேர் வச்சது குத்தமா? உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்தது ராஜா ராணி மீன் குழம்புனா. ராஜா இருக்காரு, ராணி தான் காணும். ஒரு 200 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புனால நல்லெண்ணெய் வச்சா சும்மா அட்டகாசமா இருக்கும். அதனால ஒரு 200 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒட்டகம் போடுறோமா? வடகம் பச்சை மிளகா. மீன் குழம்புனால வடகம் தாங்க. இந்த வடகம் போட்டு பண்ணா மீன் குழம்பு அட்டகாசமா இருக்கும். அதுவும் இன்னைக்கு ராஜா ராணி ஒரு ஸ்பெஷலா ஒன்று இறக்கும். வெயிட் பண்ணி பாருங்க. அது வடகம் சேர்த்துக்கிறோம். வடகம் நல்லா வாசனை வந்து இருக்குது. ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போடுங்கப்பா. ஒரு 100 கிராம் அளவு உரிச்ச பூண்டு. ஒரு 4 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை. ராஜா ராணி மீன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகுது. இது கூட அரைச்சா பெரிய வெங்காயம். கேக் மாதிரி ஆடிட்டு இருக்கு. அது அந்த மாதிரி செட் ஆகி போச்சு நல்லா. நியூ இயர் கேக்கா? கேக்காவே இறக்க ட்ரை பண்ணுறேன். அடிக்கிற வெயில் நல்லா வதங்கணுங்க. நல்லா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளியும் அரவை. உங்களுடைய ராஜா ராணி இதுதான் ஸ்பெஷல். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரவை. வாசனை சும்மா கமன்னு வருதா? சூப்பர்ண்ணா, வேற லெவல். இந்த நேரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள். நம்ம ராஜா ராணி மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா புளி கரைச்சலை சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவுக்கு. ஐயா, வழக்கமாக மீன் குழம்புக்கு புளி சேர்த்து தண்ணி சேர்ப்பாங்க. ஆனால் இந்த ராஜா ராணி மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இது முடிக்கு யார் சேர்த்துருப்பாங்களா கூட தெரியாது. நம்ம ஆட்டுக்கறி இறைச்சிக்கு பயன்படுத்தின தண்ணியை தான் இப்போ நம்ம சேர்க்கணும். சாதாரண தண்ணி இல்லையா, சூப்பு தண்ணியா? அதான் ஆட்டுக்கறி இறைச்சி சூப்பு தண்ணி. குழம்புக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. போன வருஷம் என் நண்பர் டீ செலவு அதிகமாகுதுன்னு டீயை நிப்பாட்டினார்னா, இந்த வருஷம் அதே நண்பர் ராயல் என்ஃபீல்டு வாசலில் நிப்பாட்டிருக்காருண்ணா. அதாவது டீ குடிக்கிறது நிப்பாட்டிட்டு ராயல் பிளான்ட்டு கொண்டது பிளான்டர் பிளேஸா? ராயல் என்ஃபீல்டுண்ணா. அதெல்லாம் எல்லாம் சொல்ல வர்றாருன்னா குடிக்கிறது நிப்பாட்டினா எல்லாத்தையும் நிப்பாட்டலான்றாரு. சேலஞ்சு கூட ராயல் சேலஞ்சா எடுத்திருக்காரு. இந்த வருஷம் சேலஞ்ச் எடுத்திருக்கிறேன். இது இதோட எத்தனாவது போன்? இது 31. 32 போனுண்ணா. 32வது போன். 32 ஒன்று குறை சொல்லிட்டேன். வயசு அதேதான். போன் வயசு ஒன்று தாங்க. ஒன்று ஒன்று.
32வது பவுனில் வந்து இந்த வருஷம் அடுத்த நீ ஒரு வர வரையும் இந்த பவுன் தான் வச்சிருப்பேன்னு இருக்கான். நான் போனை வச்சிருக்கிறத நான் நிப்பாட்டேண்ணா. நீ வச்சிருக்கிறத நிப்பாட்டினா இதுல இருந்து. நான் என் பையன் தானே வச்சிருக்கிறேன். கையில வச்சிருக்கா அவர் இந்த வருஷத்துல இருந்து புதுசா போனுக்குள்ள வச்சிருக்கீங்களா அதை சொல்றா. வச்சிருக்காரு இல்ல அதை மாத்த சொல்றான். சரி யாராவது ஒரு ஆள் நிறுத்துக்கு இந்த வருஷம். நீ நிறுத்துடா. ராஜா ராணி மீன் குழம்புக்கு ராஜ நகரை இறக்குறோம். அட்டகாசமா நம்ம ராஜா ராணி மீன் குழம்பு, அந்த மட்டன் சூப்புல சூப்பரா கொதிச்சு மீன் குழம்பு வாசனை அட்டகாசமா வர வச்சாச்சு. இப்போ நம்ம ராஜநகர மீனை இறக்குறோம். ராஜா ராணின்னு மீன் குழம்புன்னு சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் கண்டிப்பா நிறுத்துறேண்ணா. ராஜா ராணின்னல்ல, இந்த வருஷம் ராணியை கொண்டாந்து முன்னாடி வீடியோல நிப்பா. இது ஒரு 4 வருஷம் சொல்லிட்டடா. இந்த வருஷம் நம்புனா வருஷம் சொல்லியிருந்தேன். அவ்வளவுதானே, அந்த ஆவிலே வந்துடும் மீன். ஆட்டுக்கறி தண்ணி தான் ஃபேமஸா. ரொம்ப புதுசா ஆட்டுக்கறி தண்ணியை வந்து பயன்படுத்தி மீன் குழம்பு பண்ணியிருக்கோம். ஒரு புது விதமான முயற்சி, கண்டிப்பா ருசி நல்லா இருக்கும். சாப்பிடும் போதே நம்ம டீம் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி வாசனைக்கு. ஏன்னா இதோட சூட்லேயே மீனை டப்புன்னு வெந்துடும். மேற்படி நம்ம திருப்ப தேவையில்லை. ராஜா ராணியை மண் வாசனையோட டேஸ்ட் கொண்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம அடுத்த சமையல் பார்க்குறோம். போலாமா? ராஜ நகர கோழிக்கறி கழுவி சும்மா சிக்கன் வச்சிருக்கண்ணா. ஊர்வசி சிக்கன்னா. இப்போ இது வரைக்கும் வெறும் கோழிக்கறி, இதுக்கு மேலதான் ஊர்வசியா மாறப்போகுது. ஊர்வசி சிக்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைதாவில் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு மைதா சேர்த்துக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள். இந்த மசாலா கலவை கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட அது நம்மளுடைய கோழிக்கறி வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அது ஊறும்போது இந்த கல்லுப்பு கரைஞ்சிரும். இதை அப்படியே கலந்துக்கிறோம். சிம்பிளா இருக்கு மசாலா. அவ்வளோதாங்க. ஜஸ்ட் அதோட மைதா மாவோட கோட்டிங் மட்டும் மேலே ஒட்டினா போதும் சிக்கன் மேலே. இவங்கெல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்கய்யா இந்திரலோகத்து ஊர்வசிங்க. இவங்களாம் ஊர்வசினா இது ஊர்வசி கம்பா ஊர்வசி மேனகா. இந்த மைதாவோட பிசுபிசுப்பு மட்டும் அந்த கறி மேலே ஏறனா போதும், அப்படியே பொரிச்சு எடுத்துக்கணும். பட்டும் படாமலும் இருக்கு. அவ்வளோதான். இது நம்ம பண்ணும் போது அதுக்கு தேவையான பொருள் நம்ம சேர்ப்போம். அதில் தான் சுவையே இருக்குது. அதில் ஊர்வசினாலே சும்மா பட்டும் படாம அப்படி இருக்கணும்னா. பட்டும் படாமல் இல்லை, பல பலன்னு இருக்கணும். ஊர்வசி சிக்கனுக்கு அடுப்பத்தை வச்சிருக்கிறான். ஊர்வசி ஊர்வசி டேக்கி டீச்சி பாலிசி ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை பால் பார்மசி. ஊர்வசி கோழிக்கறி நல்லா ஊறிட்டு இருக்குன்னா அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஊர்வசி நல்லா ஊறிச்சா ஜான்? ஊறிச்சு நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்ல முழு வேக்காடுண்ணா. முழு வேக்காடா? நல்லா வேகணும் இதுலேயே. அடுத்தது நம்ம மாஸ்டர் ஊர்வசி உருவாக்குறாருனா இவர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாரா? ஆமா ஆமா, இது கொஞ்சம் சரிப்பட்டு வர மாட்டாரு. எதை கொஞ்சம் தேட்டிக்க வேண்டியதான். நான் ஊர்வசி சிக்கனுக்கு என்ன சேர்த்துக்கிறேன்? நியூ இயர் ஸ்பெஷல் ஊர்வசி சிக்கனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அது மட்டும் சொன்னா நிறைய பேர் மாட்டுறாங்க. அதானுங்க வாயில் ஏதோ ஒட்டிட்டு போயிருங்க. நான் எதுவுமே டேஸ்ட் பார்க்கலையே. சொல்லு வடிதான் தொடங்கி சொல்றாரு, புரியுதா இல்லையா? டேஸ்ட் பார்க்கலையே. எண்ணெய் சூடாகி விட்டது. ஒரு 300 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோண்ணா. அதுக்கு ஒரு 30 மிளகாவை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துருக்கோம், விதை இல்லாமல். ஒரு 100 கிராம் பூண்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 100 கிராம் இஞ்சி நல்லா இடித்து வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் இந்த காஞ்ச மிளகாவோட சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகா அதிகமாக இருக்குமோ? ஒரு 4 பச்சை மிளகாய் இடித்து சேர்க்குறோம். ஊர்வசி வீட்டில் காஞ்சி மிளகா அதிகமாக இல்லைடா, ஊர்வசி சிகப்பாக இருப்பாங்க, அதனால தான் சிகப்பு கலரில் காட்டுறாங்க. சிகப்பாக இருக்கும்ல, சிகப்பா. இப்போ மாத்திரம் பாருங்கண்ணா. இப்போ சோயா சாஸ் சேர்க்குறோம். இல்லை அவர் சொன்னதுக்காக மாத்திரீங்களா? இல்லை இல்லை இல்லை, இதுதான் உண்மையான ரெசிபி. ஊர்வசி வெங்கால அடிக்க செய்கிறேன்னா இல்லைடா, இது என்ன கலர் தெரியுமா? அவங்க தலை முடி கலர். அப்படியே வர்ணிக்கிறாரு. இப்போ நம்ம கோழிக்கறிலையும் உப்பு போட்டிருக்கோன்னா இந்த மசாலா கலவை உப்பு தூள். வாசனை வருகிறது, நன்றாக வருகிறது. பொரிச்சு வச்ச கோழிக்கறி தரமாக இருக்கிறேண்ணா. தரமாக எப்படி இருக்குங்க?
இதுதான் என்னோட தரம். பெப்பர், மிளகுத்தூள், இந்த காரஞ்சாரமான ஊர்வசி முடிஞ்சுங்களா? முடிஞ்சது. பிரகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கண்ணாடி பேர் மினுக்குது. அதனாலதான் ஊர்வசின்னு பேர் வச்சிருக்கேன். எந்த ஊர் வச்சு கண்ணாடி பேர் மினிச்சு நீ பார்த்த? கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கினா போதுண்ணா. நான் அடுத்தது ஒருத்தவங்க வர்றாங்கண்ணா எனக்காக ஸ்பெஷலா யாரு வருவாங்க. அடுத்தது யார் வராங்கன்னா அழுமா வராங்களா? அழகம்மாவா? உங்க செட்டுண்ணா. உங்க செட்டு அருமையாக இறக்க போகிறோம்ப்பா. ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் வேற அருமையா இருக்கு. வேணும்பா, சுட்டுக்காம சூடாமல் எடுத்துடணும். என்ன உருட்டுங்க. நான் ரம்பா. ரம்பா இல்லடா, ரம்பை. ரம்பான்ட்டே கிடக்குறீங்க. ரம்பாலாம் சீசன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. சரி, ரம்பா இலையை கட் பண்ணி எடுக்கிறோம்னா நம்ம சமையலுக்கு கட்டிங் எப்படி போடுறோம்னா நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோண்ணா. வெட்டுற அடுத்து வளருமா? வளருண்ணா. வளர தானே ரம்பம். தண்ணி ஊற்றுங்க. 4 இலை கழுவுறதுக்கு 4 மகு தண்ணி கேட்குறா பாரு தம்பி. சுத்தமாக இருந்தால் தானே சோறு போடுவாங்க. முட்டையை அவிச்சாச்சு. இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறோம். அவிச்சு நீங்களே கொண்டு வந்துருக்கீங்களா? இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் அவிக்காமல் எப்படி வரும்? யாருங்க ரம்பாவா? இல்லைண்ணா வம்பாங்க. நானே மாட்டுறேன். 4 பேர் இருக்கிறாங்க. மேலகாவா? ஏன்னா ரொம்ப இப்பதான் ரெடி ஆக போகுது. அதுக்கு ஒரு மசாலா ஒன்று போட்டு முட்டையை பொரிச்சு எடுக்க போறோம். அவிச்ச முட்டையை பொரிக்க போறோம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள். ரம்பா சார், பார்த்து காரம் போடுங்க. ஆமாம் சார். ரம்பா சார். ஏன்னா ஊர்வசிக்கு மட்டும் காஞ்ச மிளகாய் போடலாமா, பச்சை மிளகாய் போடலாமா, மிளகு தூள் போடலாமா? அப்ப நான் ரம்பாக்கு போடக்கூடாதா? தூள் போடணும். போட்டு நல்லா நம்ம கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ ரம்பா முட்டை தொக்குக்கு ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. செக்கெண்ணெய் நல்லா தளர, முட்டை வந்து உக்காராத அளவு. ரம்பா முட்டையை இப்போ வந்து மசாலாவில் போட்டு எடுத்துருக்காங்கன்னா எண்ணெயில் போட போகிறாங்க. சார் ரம்பா சார். ரம்பா தான் சார். நான் மட்டும் என்னென்ன சார் அடிக்குது சார், பார்த்து சார். கோவம் அதிகமாக வருது. என்ன பயப்படாத, நான் பக்கத்தில் நின்னா என்ன ரம்பா ரம்பா நீ இன்னும் ஓட ஆரம்பிக்கிறேன். என்ன இது எனக்கே பார்த்து எங்கேயோ நிற்கிறேன் நான். என்னங்க முட்டை விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கீங்க? இந்த முட்டை மாரி தானே ரம்பாவும். மாட்டுக்கு முன்னாடி போனால் முட்டும், ஃபிகருக்கு பின்னாடி போனால் திட்டும். ஏன் போற? போய் தானே ஆகணும். கல்யாணம் பண்ணி உன் பையன் சைட் அடிக்கிற வயசுல நீ இன்னும் சைட் அடிச்சுருக்க. நான் கொண்டுருவோன்னு இதுவும் பொறுத்தே இருக்கணும்டா. இப்படி வெடிச்சிட்டு இருந்தா வீட்டில் எப்படி செய்வாங்க ரம்பா முட்டை பண்ணுறது? அழகாக சிம்மில் வச்சு பொறுமையாக இன்னும் கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் நம்ம டைட்டாக ஏற்றினா வெடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். முட்டை பொரிச்சு எடுத்தோம் இல்லைங்களா? இப்போ அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். 100 கிராம், 100லேருந்து 150 கிராம் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. முட்டை வாசனையை போக்குறதுக்கு சோம்பு. ரம்ப இலை. ரம்பா இலைண்ணா இவ்வளோ சீக்கிரம் கிட்ட போக முடியாதுண்ணா. வீட்டில் தான் நிற்கணும். பிரியாணி வாசனை இருக்கா? ஆமாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்குனது. நல்லா வதங்கிச்சா? போதுங்கண்ணா, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை, ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறையா. ஆர்டிஎக்ஸ் வந்து தண்ணி தெளிச்சு தரமே ரம்பாவுக்கு. தண்ணி தெளிச்சிருக்கா வந்துருக்கா?
ஆரம்பத்தில் என்ன தாக்குதல் நட்டுச்சு, அதனால தண்ணி தெளிச்சுட்டாரு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த மசாலா கலவா தூள் உப்பு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாம். நேருக்கு பார்க்க வேண்டிய நேரம் வருதுண்ணா. ஏன் நேர் பார்க்குறீங்க? ஆமாண்ணா, நேருக்கு பார்த்தா தானே ஒரு அக்ரேஷன் ஆகும். நல்லா கோச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சூப்பராக வச்சு எண்ணெயே மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மல்லித்தலை சேர்த்துக்க போகிறோம். இந்த எண்ணெயெல்லாம் வெளில வருது இல்லைங்களா, இந்த நேரத்தில் மல்லித்தலை சேர்த்து ஒரு பரட்டி அப்படியே ஒரு இந்த மல்லி வாசனையோட இந்த மசாலாவோட டேஸ்ட்டோட முட்டை இறக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும். பொரிச்சு வச்சு முட்டை இறக்கிறோமா? ஆமாங்கண்ணா. இப்போ அப்படியே இறக்கி அந்த மசாலாவை இது மேலே போட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அந்த மசாலாவில் நல்லா முட்டை ஊறி. இந்த நேரத்தில் சேரண்ணா உனக்கு ஒரு 3 ஆப்ஷன் தரேன். இந்த 3 ஆப்ஷனில் உனக்கு எது முக்கியம்? ஒன்று நண்பன், இன்னொன்று காதலி, இன்னொன்று சோறு. சோறு தாண்டா இதில் முக்கியம். சோறு இது அப்படியே நம்ம இன்னும் ரெடி பண்ணி வயசானவர்ல நின்றுட்டு இருக்காருங்க. முதல்ல சோறுரா, 2வது நண்பன், 3வது தான் காதலி. ஓகேவா? நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே முட்டை நல்லா ஊறிடும்னா அப்படியே எடுத்துக்கலாம். நானும் ரெடி பண்ணிடுறேண்ணா. எப்படியாவது என்ன ரெடி பண்ண போகிறீங்க? இலையெல்லாம் போடணும், கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. ஓ, சர்ப்ரைஸ் கெஸ்ட் வேறு. என்ன கெஸ்ட் வந்திருக்காங்க, இன்னைக்கு பெஸ்ட்டாக சமைச்சு பெஸ்ட்டாக கொடுக்குறோம். நம்ம குரூப்பில் வெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒத்துக்கிறேன், நான் தான். நீ தான் வேஸ்ட்டு. முதல்ல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ரம்பா, ஊர்வசி, மேனகா எல்லாமே எல்லாரும் இலையில படுத்து கிடக்குறாங்க. ஆமாண்ணா. இப்போ வந்து நம்ம பொப்பே சிஸ்டம் மாதிரி நமக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கு முன்னே பொப்பேவா? நம்ம கனவு தோட்டத்தை பார்க்கறதுக்காக நம்ம கெஸ்ட் வந்திருக்காங்க. ஷீலா மேடம், வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். சென்னை கேகே நகர்லேருந்து இந்த கேடியை பார்க்க வந்திருக்காருண்ணா. இன்னைக்கு நம்ம சமைச்சதெல்லாம் அவங்க வந்து டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. நியூ இயர் கொண்டாட்டத்துக்காக கட்டுறது கையளவு குடும்பத்தோடு இணைந்து தோட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கே தலைவாழை இலையோட விருந்து பரிமாறி இருக்கிறாங்க. மேனகா மேடம், மேனகா மட்டன், ரம்பா முட்டை தொக்கு, ஊர்வசி சிக்கன், ராஜாராணி மீன் குழம்பு, விஜயா ரசம். அது யார் விஜயா? விஜயா நம்ம குடும்பத்தில். ஓ, அவங்களுக்கு சேர்த்து. சந்தோஷமா இருக்கு. இந்த கட்டுறது கையளவு குடும்பத்தோட என்னோட பயணம் தொடருகிறது, கண்டினியூவாக தொடருகிறது. உண்மையாக உழைக்கிறாங்க. உண்மையாக பாண்டியனை நான் ரொம்ப வாழ்த்துறேன். பாண்டியனை மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சேகர், சென்ராயன், சாங் மாஸ்டர், ஆர்டிஎக்ஸ் மாஸ்டர் எல்லாரையும் வாழ்த்துறேன். இந்த நியூ இயருக்கு அவங்க புது வருஷத்துலேருந்து அவங்களுக்கு எல்லா நல்ல நலன்களும் பெற்று நல்லபடியே வர கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். நான் வாழ்த்த வயதில்லை, அதனால வணங்குகிறேண்ணா. நீ எதுக்கு வணங்குறேன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியுதா. இப்போ என்னென்ன ரெடி பண்ணிருக்கணும் இன்னொரு தடவை பார்த்துருமா? பார்த்துக்கிட்டே இருக்கணும், சாப்பிட முடியல. பேர் அப்படி பண்ணி ராஜ விருந்து. ராஜ விருந்து, ராஜயோகமான ராஜ விருந்துண்ணா. மேனகா மட்டன், மேனகா மட்டன், ரம்பா முட்டை தொக்கு. யாரு துவையல்? ரம்பா முட்டை தொக்கு, ஊர்வசி சிக்கன், ராஜா ராணி மீன் குழம்பு, ரஜம். ரஜமா? ஆமாண்ணா. இதோட வடி சாதம் இருக்குண்ணா. இதுதான் புதுசு, இது எல்லாம் பழசுதானா? என்ன நீ ரெண்டு பின்னாடி கோச்சிட்டு போய் உட்காந்த மாதிரி இருக்கு? வந்தவங்கள நம்ம விருந்தோம்பல் பண்ணணும். அவங்களுக்கு பிளேட்ல வந்து அவங்க ஒவ்வொரு டிஷ்ஷா நாங்க வந்து இன்னைக்கு சர்வீஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கனவு தோட்டத்துக்கு வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்து அசத்துறோம் சாப்பாடு. இந்த ஐட்டங்கள்லாம் எது எது டேஸ்டா இருக்குன்னு அவங்க வாயால சொல்ல சொல்றோம். சரிப்பா, வெளியில வா. ராஜா ராணி மீன் குழம்பு. பார்க்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, ஒயிட் ரைஸ், வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. வா, கையேந்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். கிட்ட வேணா அது அப்புறம் அப்பாளிக்கு போடுங்க. இது மீன் குழம்பு ஊத்து. அப்படி
ஷீலா மேடம், இப்போ இந்த மீன் குழம்புல வந்து ஒரு சின்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு சொல்லிடுறேன். சொல்லிடுங்க, கண்டுபிடிச்சிருங்க பாப்பா. கண்டுபிடிக்க ஓகே. நீங்கள் இல்லை, நாங்கள் சமைக்கும்போது பார்ப்போம் எப்படின்னு. மீன் குழம்பு வட்டி சாதம் முதல்ல சாப்பிட்றோம், அப்புறம் இருக்கிற ஐட்டம்லாம் நிறையா இருக்குது. கெஸ்ட்டு வந்தோன்னா டீசெண்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, இல்லைன்னா இலையில வச்சு குதறுவீங்களே. நம்ம இதுல சாப்பாட்டு விஷயத்துல டீசென்ட்லாம் கிடையாது. அதுதானே. என்ன மேடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். மட்டன் வேக வச்ச ஸ்டாக்கை ஊற்றிருக்காங்க இதில். வெரி குட். கரெக்டா? சூப்பர் மேடம். எப்படி இருக்குங்க? அட்டகாசமாக இருக்குது. சாங் ஆர்டிஎக்ஸ் கலக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி. அப்படியே கலக்கிற மாதிரியே கொஞ்சம் குழம்பு ஊற்றுங்க. இல்லை, அடுத்த ரசம் இருக்கு. நம்ம பண்ணும் போதே சொன்னோம், நல்லா வித்தியாசமான மீன் குழம்பு, இது முடிக்க யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு. தம்பி ராஜாராணி மீன் குழம்பு எப்படி இருக்கு? ராஜாராணி மீன் குழம்பு அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அத மாதிரியே இருக்குண்ணா. ராஜநகரையா? ராஜா மட்டும்தான் இருக்காரு, ராணி இல்ல. வர வச்சிருவோம் ராணி. அப்புறமா ஆனா வராது, நீ போனீன்னா வந்துருண்ணா. 3 கரண்டி வச்சிங்க, எது கேட்டாலும் அடிப்பேன்னா? கரண்டிலே அடிப்பேன். நம்ம எப்படி எல்லாத்தையுமே தனித்தனி கரண்டி தான் பயன்படுத்தோம் இல்லையா, அதே மாதிரி மட்டனோட சுவையை வந்து தனியாக அனுபவிக்கணும். முட்டை தொக்கோட சுவையை வந்து தனியாக அனுபவிக்கணும்னா தனித்தனி கரண்டி இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ நம்ம முட்டை தொக்கை எடுத்துட்டு அடுத்து சிக்கன் எடுத்தோம்னா அந்த கிரேவி வந்து தொக்கு அந்த கரண்டியில் ஒட்டிட்டுரும், உடனே கெட்டு போயிடும். இது ஒன்னோட ஒன்று கலக்கும் போது கெட்டு போயிடும். அது எதுக்கு தனித்தனி கரண்டி பயன்படுத்தினா தான் நல்லா இருக்கும். தம்பிக்கு மட்டனில் லெக் பீஸ் எடுத்துவீங்க. மட்டனில் லெக் பீஸுங்களா? ஆத்தா கறியை காண பூரா சார்ந்து வச்சிருக்கிறேன். சாதத்தில் பேச சாப்பிடணும். ஓ அதுக்காக. சரி, மேலோகத்தில் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரம்பாவையா? ஆமாண்ணா. ரப்பா தான் சாப்பிடுங்க மேடம். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். இதுவும் கறி பாருண்ணா நல்லா பஞ்சா வந்திருக்குன்னா ஆட்டுக்கறி இந்த மாதிரி தான் வேகணும். ஆனால் நல்ல செம்ம டேஸ்ட். குக்கரில் வச்சதுனால மேனகா மட்டன் சும்மா கொலன்னு ஓடிச்சு, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. உண்மையிலேயே மேனகா மட்டன் மாதிரி கலக்குது. அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக மட்டன் வெந்திருக்கு பாருங்கள். பயங்கரமாக இருக்குது. டேஸ்ட்டு அள்ளுது. தரமாக இருக்குண்ணா மேனகா. வாய்ப்பே இல்லை. கிடைக்காதுன்றியா? கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் கிடைக்காது சார். ரம்பா சார் வரும் சார், வெயிட் பண்ணுங்க சார். ரம்பா உனக்கு வராது சார். ஏன் உங்க தங்கச்சி வருதா? தட்டு பற்றிங்களா? ஏன் அவன் சாதமே இல்லாமல் வெறும் சாப்பிட்ற? அதான் சாதம் சாப்பிட்டா கறி நிறைய சாப்பிட முடியாது இல்லையா, அதனால கறி கறியே சாப்பாடா சாப்பிட்றோம். அக்கா எதை சாப்பிட்றது எதை விடுறதுன்னு தெரியல. பெரிய ராஜ விருந்தா இருக்கு புது வருஷத்துக்கு. புது வருஷம் இப்படியே எல்லாருக்கும் அமையட்டும். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிப்பா. ரசம் ஊற்றுங்க மேடம். எப்படி இருக்கு மேடம்? இருக்கு முட்டை தொக்கு. ரசத்துக்கும் முட்டை தொக்குக்கும் வேற லெவல். ரம்பா மேடம். ரம்பா தான். நான் என்ன ஸ்ரீதேவி நான் சொன்னேன். ரம்பா அப்படியே தூக்கின்னு போயிட்டாங்க. எங்கண்ணா ரம்பாவே காணா? ரொம்ப இந்த இருக்கா தொட்டுக்க வேண்டாம். ரம்பா பூத்து ஊர்வசி வைக்கிறீங்களா? ஊர்வசி வைக்கிறாரு. ஊர்வசியை சாப்பிட்டுட்டு சொல்றேன். எப்படி இருக்கு பாருங்க ஊர்வசி பலபலன்னு இருக்கா? ஓகே. பார்த்த உடனே வயிறு நினைச்சிருச்சு. அப்படியே வாய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். செஞ்சவங்க ரம்பா சார். மேடம் ஊர்வசி சிக்கன் பற்றி சொல்லுங்க. ஊர்வசி அந்த சிக்கன் மிளகாலாம் போட்டு வித்தியாசமாக இஞ்சி பூண்டு கேஷுவலாக கொடுப்பாங்க. ஆனால் மிளகா போட்டு வித்தியாசமாக ரொம்ப சுத்தமாக ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் கழுவி கட்டுறது கையளவு. நம்ம நினைப்போம் என்னடா இவங்களே சாப்பிட்டு இவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களேன்னு. அதெல்லாம் இல்லை. உண்மையிலேயே நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சப்ஸ்கிரைபர் தான். அருமையாக இருக்குது ஒவ்வொரு ஐட்டமும். அது சொல்லவே முடியாது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களா? பாருங்க சென்றாயன் எவ்வளோ உறிஞ்சி சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு டேஸ்டாக கட்டுறது கையளவு சமையல் இருக்கு. அது ஒன்றும் இல்லை மேடம். அவர் ரசத்தை உரிகிறான்னா நம்ம கறி தின்ட்டா ஜெர்மன் ஆகிறதுக்காக உரிகிறான். 3 ட்ரிப்புண்ணா. நீங்க கட்டுறது கேள்வி சமையலை பத்தி உண்மையை சொன்னீங்கல்ல. இப்போ இவரை பத்தி சொல்லுங்க. இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு? நாங்களும் உண்மையை தான் சொல்றோம். சாப்பாடு வேணாம்னு சொன்னார்ல. சொன்னாரா இல்லையா? இப்போ 3வது தடவை முதல்ல 3வது தடவை வாங்கினது யாரு? நான் வாடாட்ட அவர் போட்டாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? சமையலின் ருசி அவரை 3வது வாட்டி சாப்பாடு வாங்க வச்சு இருக்குது. இருக்குதான் பாருங்க. முடிச்சுக்கலாம் தம்பி. இன்னும் வேற ஏதாவது ஆயிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சுட்டு அவள் தானே. அவ்வளோதாட்டா? அந்த குளத்துல தண்ணி விடுதான். இந்த வருஷம் வந்து முதல் நாளே அபோகமா போச்சு. அபோகமா?
இந்த புத்தாண்டுல மேடம் வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்னதே நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா சிறப்பான ஒரு நியூ இயரா நம்மளுக்கு இருக்க போகுது. கண்டிப்பா சாமி. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க, பின்னால் இருக்கவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் அவங்களுக்கு எப்போ நம்ம இறந்துருப்போம் அவங்க உட்காரலான்னு இருக்கிறாங்க. இந்த நியூ இயருக்கு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஒரு புது விதமான உணவு நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ராஜ விருந்து. எல்லாமே இந்திரலோகத்தில் இருக்கிற பேரை சூஸ் பண்ணி ஒரு அட்ராக்டிவான பேரையும் கொடுத்துருக்கோம், ஒரு அட்ராக்டிவான டிஷ்ஷும் கொடுத்துருக்கோம். சொர்க்கம் தெரியுதான்னு பாக்குறாருன்னா போகலாம். இந்திரலோகத்தில் யாரையும் காணண்டா. நீங்களும் கட்டுறது கையளவு தோட்டத்துக்கு வரலாம். இது பெரிய கனவு இல்லை மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நீங்களும் இவங்க சமைக்கிற ஃபுட்டை டைரெக்டாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்கள பிளஸ் பண்ணிட்டு போகலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு விருந்தாளிகளை அசத்தணும்னாக்கா எங்கள் சேனலை பாருங்கள். கட்டுறது கையாளு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கட்டுறது கையாளு நேயர்களுக்கு அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.